வணக்கம், நான் டாக்டர் ஆஷா ராவ், டைரக்டர் ராவ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்னைக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸ் இதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். ஒரு 100க்கு மேல லேடிஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் லேடிஸ். எல்லாத்துக்கும் நாங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் எதுக்காக செய்யணும், பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு அற்புதமான விஷயம். தாய்ப்பாலுக்கு சரியானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தாய்ப்பால் தான் அமிர்தம். ஏன்னா அதில் எல்லாமே விதமான நியூட்ரிஷன்ஸ், ஹார்மோன்ஸ், குழந்தைக்கு தேவைப்படுற எல்லாமே அதில் இருக்குது. குழந்தைக்கு இம்யூனிட்டி கொடுக்குது. ஃபீடிங் பண்ணுறதுனால, பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால குழந்தைக்கு தைரியம் ஜாஸ்தி, ஹெல்த் ஜாஸ்தி. மதர்ஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகாமல் வெயிட் குறையிற சான்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் வந்து பிரெஸ்டில் கட்டிகள் வராமல் தாய்க்கு அது ஹெல்த் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதனால் பிரெஸ்ட் ஃபீடிங்கோட விஷயம் எல்லாத்துக்கும் தெரியணும். நம்ம தாய்கள் வந்து ஒரு 2 வருஷமாவது பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும். அதனால இதோட அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு ப்ரோக்ராம். பிறந்த குழந்தைகளுக்கு எத்தனை மாதங்கள் வரை தாய்ப்பால் கொடுக்கலாம்? 6 மாசத்துக்கு நீங்க கட்டாயமா தாய்ப்பால் தான் கொடுக்கணும், வேற எந்த பாலும் கொடுக்க கூடாது. தாய்க்கு ஹெல்த் சரியில்லைன்னு சொன்னா அது வேற. முடிஞ்சா தாய்ப்பால் தான் 6 மாசம் கொடுக்கணும். ஆனால் அப்புறம் 8-9 மாசத்துல குழந்தை கொஞ்சம் பல்லில் வர ஆரம்பிக்குது, வேற ஃபுட் கொஞ்சம் கொஞ்சமா மூலமா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் முடிஞ்சா ஒரு 18லேருந்து 24 மாசமாவது நாங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும். 2 வருஷம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அப்புறம் பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க, எல்லாரும் பிஸியா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து நிறைய வேலை செய்யறாங்க. அதனால ஃபுல் ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். அவ எல்லா விதமான வேலை செஞ்சு இதுவும் பார்த்துட்டு கஷ்டப்படுவாங்க, நைட் டியூட்டி பண்றாங்க, பகல்ல வேலைக்கு போறாங்க, வீட்டுக்கு வந்து சமையல் பண்றாங்க. அதனால தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான சப்போர்ட் வந்து புருஷனும், அத்தை, அம்மா எல்லாரும் கொடுக்கணும்.